நான் இங்க இருக்கேன், என்னால நான் இங்க இல்ல. I'm here because God is able to do it. நான் இங்க இருக்கேன்னா கர்த்தர் தான் என்னை இங்க வழிநடத்துகிறார். For myself, it's impossible. என்னால இது வந்துட்டு சாத்தியமே அல்ல. But for Him, everything is possible. அவர் மூலம் Hallelujah. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Please open your Bible. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Yes, I will stay here a minute to read the Bible after I come back, okay? Mark chapter 4, மார்க் 4ஆம் அதிகாரம் verse 35. 35ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Says, Mark 4, chapter 35. அன்று சாயங்காலத்திலே Okay, I read in English, you tell me. Sure. Okay? So let's go. That day when evening came, he said to his disciples, "Let us go over to the other side." Leaving the crowd behind, they took him along just as he was in the boat. There were also other boats with him. A furious swell came up, and the waves broke over the boat, so that it was nearly swept. Jesus was in the stern, sleeping on the cushion. The disciples woke him and said to him, Teacher, don't you care if we drown? He got up, rebuked the wind, and said to the waves, Quiet, be still. Then the wind died down, and it was completely calm. He said to his disciples, Why are you so afraid? Do you still have not faith? They were terrified and asked each other, Who is this? Even the wind and the waves obey him. Amen. Mark 4, 35 until 41. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகு அவர்களும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Amen. Amen. Okay. I need help, and He will help me in Jesus' name. My brothers and sisters, சகோதரிகளே, when I read this passage in the Bible, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது every time I read, I think about my life. எப்போதெல்லாம் இதை நான் வாசிக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னோட வாழ்க்கை குறித்து நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். And I think it is important for you too.
Queria ficar comigo. Oh, sorry. Every time I read this passage, these messages, I think my God. எப்பொழுதெல்லாம் நான் வந்துட்டு இந்த பகுதியை நான் வாசிக்கும் போதெல்லாம் அப்பொழுதெல்லாம் இந்த வேதத்தை நான் என் வாழ்க்கையை குறித்து நான் யோசிப்பேன். God gave me one mission. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். And he said to me, go. இவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீங்க அங்க போங்கன்னு. And sometimes I look at the situation and I cannot go. அநேக வேளையில என்னோட சூழ்நிலை பார்த்து என்னால போக முடியாம இருக்கிறது. Because I look, it's late. எப்போதும் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு யோசிப்போம். Maybe can wind. அநேக இந்த சுழல் காற்றுகளா இருக்கலாம். Maybe come big waves. அநேக அலைகள் பெரிய பெரிய அலைகளா இருக்கலாம். I don't go. அதனால நான் போக மாட்டேன். But after I think, அப்புறம் நான் யோசிப்பேன், I have one God. நான் வந்துட்டு ஒரு வேலைக்காக போகணும். We have one God. We have one God. நமக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். One God. Do you know His name? The name of our God is Jesus. தேவன் பேர் இயேசு. The name of our God is Jesus. நம்முடைய தேவன் நாமம் இயேசு. So I remember, He gave order to the wind. நான் எப்போதெல்லாம் யோசிப்பேன் இந்த சுழல் வரும்போது, He gave order to the waves. இந்த அலைகள் தான் வரும்போது, Why are you worried to do something to God? Why are you worried? நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? You don't need to worry about it. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க எல்லாத்த குறித்தும்? You need to do the best for the God always. நீ எப்போதும் தேவனுக்கென்று நல்ல காரியங்களை நீங்க செய்ய வேண்டும், பெஸ்டான காரியத்தை. God, Jesus told to disciples, go to another side. இயேசு சீஷரிட சொல்றாங்க, நீங்க அக்கறைக்கு போங்க. And he went in the same boat. அதே போட்டு தான் அவரும் வராரு. In another passage there in John 6, யோவான் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, he did not enter the same boat. ஆனா அங்க பார்த்தனா அந்த போட்டுக்குள்ள அவர் போல, அந்த He was in the mountain. அவர் அந்த மலையில இருக்கிறார். But his eyes was in these disciples in the sea, in the boat. ஆனால் அவர் மலையில இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்கள் எல்லாம் அந்த படகுல போற சீஷர்களை அவங்களே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார், அந்த படகையே பார்த்து கொண்டு இருக்கிறார். There in John 6, he was not inside the boat, the same boat, but his eyes was there. அவர் அந்த படகுல இருந்திருக்கணும், ஆனா அவர் அந்த மலையில இருந்து அந்த படகை பார்த்து கொண்டு இருக்கிறார். Sometimes you can look around and I'm not seeing Jesus. நம்ம பார்ப்போம் அநேக வேளையில நம்ம கூட Jesus is not here. இயேசு இங்க இல்ல நம்ம யோசிப்போம். Jesus is not in my boat. அவர் நம் படகுல இல்ல நம்ம யோசிப்போம் அநேக வேளையில. But remember, He promised us, I will never leave you. Amen. ஆனால் அவர் I வாக்கு will பண்ணியிருக்கிறார், never leave you. Amen. I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. Jesus is with us all the time. நம்மோடு இயேசு எப்பொழுதும் இருக்கிறார். And if you cannot see Him, நீங்க அவர் பார்க்கலனாலும் we need to understand that His eyes are on you all the time. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் கண்கள் நம் மீது பார்த்து கொண்டே இருக்கிறது. Proverbs 15 verse 3 says, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், the eyes of God are in every place. அவருடைய கண்கள் எல்லா இடத்திலும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. In every place you go, the eyes of God is on you. எங்க போனாலும் நீங்க போகிற இடம்லாம் அவருடைய கண்கள் அங்க பார்த்து கொண்டே இருக்கிறது. Disciples enter in the boat with Jesus.
ஆண்டவர் Mark 4. Disciples enter in the boat with Jesus. சீஷர்கள் படகுல இயேசுவோட கூட ஏறிக்கொண்டு போகும்போது And sometimes, suddenly, wind and waves came out that boat. சில நேரங்களில் அந்த அலைகளும் அந்த காற்றுகளும் போட்டுகள் படகுல வராம இருக்கும். I understand with this. I learned with this that Jesus stand with me. Jesus with me. He don't. This is not security. That problem will come against us. நம்ம இயேசு நம்மோட கூட இருக்காங்கன்னா பிரச்சனை வந்தாலும் அவர் பாதுகாப்பா இருந்து. Jesus is with me, but I can stay some bad, sick. I can stay without money. I can suffer some problem. Jesus is with me. I know it. But some problems come against me. Jesus is with you. You need to understand it. He is with you all the time. But sometimes some problems come against you. But if God is for us, who will be against us? Amen. அநேக வேளையில நம்மளுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆண்டவர் கூட தான் இருப்பாரு. ஆனா நம்ம யோசிப்போம் ஆண்டவருக்காக இல்லையான்னு யோசிப்போம். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். Amen. Disciples there, Jesus is sleeping, and can be problems. சீஷர்கள் இருக்காங்க, இயேசு படகுல தூங்கி கொண்டிருக்காரு, பிரச்சனைகள் வருகிறது. Disciples afraid, worried, and one was there. Jesus, Jesus, save us. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, பிரச்சனைங்க வருது, இவங்க பயப்படுறாங்க, கவலையா இருக்கிறது. ஒருத்தர் போய் என்ன பண்ணாங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு எழுப்புறாரு. Jesus woke up and said to the wind. ஆண்டவர் எழுந்து அந்த அலைகளை பார்த்து சொன்னார், Wind had here. காற்றுக்கு காது இருக்குதா கேக்குறாங்க. Wind had here. காத்துக்குலாம் காது இருக்கா கேக்குறாரு. Waves have here. அலைகளுக்கெல்லாம் காது இருக்கா கேக்குறாங்க. But they listen the voice of God. ஆனால் அவைகளும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறது. And there is some people that did not. அநேகருக்கு பார்த்தா காது கேட்காமலே இருக்கிறது. I am disciple of Jesus, but don't listen to his voice. நான் இயேசுவின் சீஷன் என்று தான் இருக்காங்க, ஆனால் அவருடைய You சத்தத்துக்கு need to listen it and obey it. His voice. அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதை கீழ்ப்படியணும். We need to listen the voice of God and obey the voice of God. அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்த்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். The voice of God says to you, don't do it, and you go and do. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து Don't do that, and you go. இத பண்ணாதே சொல்வார், இத பண்ணுன்னு சொல்வாரு. கரெக்டா நம்ம அததான் பண்ணணும். Jesus says for you, go there. No, I'm tired. ஆண்டவர் சொல்வாரு நீ அந்த போனாரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம Okay, go. கோவமா இருக்கணும். If I was look for my condition, I wasn't here. என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் இருந்தேன்னா அந்த சத்தத்துக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். It's very expensive. அது ரொம்ப கஷ்டம். We need to leave our house, our job, எல்லாம் நம்ம வீடு வேலை எல்லாம் விட்டு இருந்தாலும் suffer to arrive here. Here there are many problems. அநேக Yes. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். But why we are here?
Why my wife is here? She broke her foot last year. போன வருடத்துல அவங்களுடைய மனைவிக்கு வந்துட்டு கால்ல அடிபட்டு இருக்கு, உடைஞ்சிருக்கு. With pain. அவங்களுக்கு ரொம்ப வலி இருந்தாங்க. Don't walk without shoes because it's not. But why we go? Because we listen and obey the voice of God. Amen. ஹalleluya. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கால் அடிபட்டிருக்கு, வர முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவங்க கீழ்ப்படிந்து வந்திருக்காங்க. The first time I came here in India, முதல் தடவை நான் இந்தியாவுக்கு வரும்போது 2017. 2017ஆம் ஆண்டுல வந்திருக்கேன். Yes, 2017. My wife looked at me and said to me, "You are crazy man." நீங்க வந்துட்டு அவங்க மனைவி அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க வந்துட்டு ரொம்ப ஜாலியான நகைச்சுவையா பண்றீங்க நீங்க. Yes, I am. இவர் சொன்னார், ஆமா நான் தான் அப்படி ஆமான்றாரு. Why he said that for me? ஏன் அவங்க சொன்னாங்க? Because you were seeing that I don't know to speak English very well. I don't know to speak very well. Imagine it. 7 years before. 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, எப்படி நீங்க எழுதுவீங்கன்னா very. He knows me very bad. ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப தெரியாம இருந்தாங்க. I came to India and I prepared 4 sermons in my notebook, laptop. 4 sermons. Yes. நாலு செய்தியை வந்துட்டு அந்த நாட்கள ரெடி பண்ணி வந்தாங்க லேப்டாப்ல. I needed to print 6 sermons. I have 4 to print 6. 4 ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க, ஆனா 6 பிரசங்கம் பண்ணாங்க. I arrived first day and I opened my laptop and I read bad. லேப்டாப் ஓபன் பண்ணி அவர் பணி ரொம்ப கஷ்டமா இருந்தது. Very bad. Yes. And Pastor Abraham translated. பாஸ்டர் ஆபிரகாம் ரொம்ப அவர் வந்து மொழி பேசினாரு. Yes. When finished that meeting, oh, I will survive. Hallelujah. ரொம்பவே நான் எப்படியே சமாளிச்சேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஹalleluyaன்றாங்க. Next day, அடுத்த நாள் திரும்பவும் next day, 9 o'clock, we are there in the church to preaching. International preacher. Hallelujah. 9 மணிக்கு என்ன திரும்பி சபைக்கு International preacher arrived. ஸோ பிரசங்கியார் வந்துட்டான்னு ரொம்ப இதுவா இருந்தாங்க. And I opened my laptop திரும்ப லேப்டாப் ஓபன் பண்ணாங்க, and I start to read. திரும்ப அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. And nothing was happened. இதுவும் வந்துட்டு நடக்கல. I was reading and talking to God. What is happening, God? What is happening? இவர் வாசிச்சுட்டே தேவனோட பேசுகிறாரா, என்ன ஆகுது? Anything is happening here. Why? எதுவுமே ஆகலையே எங்க, ஏன் கேட்கிறாரா? He said to me, close the laptop. ஆண்டவர் சொன்னாரா, நீ லேப்டாப்பை மூடுனாரு. I said to him, God, I don't know to speak English. எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் பேச எனக்கு தெரியாது. I cannot do it. அவங்களால என்னால பண்ண முடியாது. He told to me, believe in me. ஆண்டவர் சொன்னார், என்ன நம்புனாரு. Hallelujah. I closed the laptop. லேப்டாப்பை மூடி வச்சிட்டாரு. And I see the glory of God. Gloria. Hallelujah.
ஆண்டவர் அந்த சபை ஃபுல்லா இருக்கிற மாதிரி அவர் பார்த்தார். தேவன் There are many situations in my life, in our life, that we look at problem. I cannot do it. But if you look for Jesus, He is able to do. நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம பிரச்சனையை பார்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். நம்ம ஆண்டவரை நம்பிக்கை வைக்கணும். அவர் எல்லாம் கூடும். Don't you have faith? நீங்க அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. Don't you have faith? It's in the book. வேதத்தை நீங்க வந்துட்டு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணாதீங்க. Everything is able for whom have faith. நீங்கள் எல்லாம் விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். So you need to have faith. That problem will come against me, but for 7 ways go out of me. நீங்கள் விசுவாசிக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க எதிர்த்து நீங்க வெற்றி பெற முடியும். Infirmity. Okay? Here no. I am healed by the wounds of Jesus. I am healed. Amen. What? அவருடைய தழும்புகளால நான் குணமானேன். Oh, I don't have money. ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்ணேன்னு தெரியல தவித்து கொண்டிருக்கலாம். My father is the one of silver and gold. நம்முடைய தேவன் தகப்பன் நமக்கு சந்திக்க வல்லவர் அவர். Jesus said, I came for you have life and abundant life. No misery, life. யோவான் 10:10 சொல்றாரு, நானே அந்த ஜீவனை தந்து பரிபூர்ணம் அடைய செய்ய வந்திருக்கிறேன். Oh, I'm sad because some people talk bad about me. எனக்கு இப்படி நடக்குது, ரொம்ப சூழ்நிலையை பார்த்தா ரொம்ப கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். You need to worry about God think about you. நீங்க கவலைப்படுறது தேவன் உங்களை யோசித்துக் கொண்டே இருக்கிறார், அதை பாருங்க. What God think about you? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? God think about you. What God think about you? ஆண்டவர் உங்களை எப்படி யோசிக்கிறார்? One day I asked for God. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், Are you sad with me? நீங்க என்னோட உட்கார்ந்துருக்கீங்களா? Are you sad with me, God? என்னோட நீங்க வருத்தமா இருக்கிறீங்களா? I'm suffering some problems. அநேக பிரச்சனை நான் சூழ்ந்து கொண்டு இருக்கிறேன். I'm facing bad situations. அநேக பிரச்சனை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். And I know if you have our power to save me. உம்முடைய வல்லமையால் என்ன நீங்க ரட்சியும் பண்ற. Are you sad with me? எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறது. He was in silence. I asked for him, God, you are my father. You are my own. I belong to you. நான் கேட்டேன், நீர் என் தகப்பன், நீங்க தான் எல்லாமே. If you were sad with me, stand up one third of you. And he appointed me my mistakes. நீங்க வந்துட்டு என் கூட இந்த துக்கத்துல இருங்க, எனக்கு காட்டுங்க எங்க நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்றது. But if you are not angry with me, நீங்க என் மேல கோவமா இருந்தீங்கன்னா, if you are not angry with me, if you are happy with me, நீங்க என்ன வந்து வெறுத்தீங்கன்னா இல்ல என் மேல கோவமா இருந்தீங்கன்னா, please send some people here in my house. நீங்க யாருன்னா என்ன வீட்டுக்கு ஆள் அனுப்புங்க. Bring to me something. எதனா கொண்டு வாங்க. One rice. கொஞ்சம் சாப்பாடு. Rice, beans, coffee, something small thing, no problem. Something only a sign now. Yes. இந்த அடையாளம் தான் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். எதனா ஒன்று காட்டுங்க. Please God, do it for me.
ஆண்டவரை எனக்கு இது செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க என்றான். I remember that day was Thursday. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது வியாழக்கிழமை என்றது. Next day, Friday, holiday. And next Saturday after, okay? I prayed Thursday, 5 a.m. At night, I went to the church. Friday, holiday. Saturday, he stopped the car in front of my house and he asked for me. I went there and the driver told me, Are you Ailton? Yes, I am. I have some gifts for you. வியாழக்கிழமை இவர் என்ன பண்ணி, வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க காரை போய் பார்க்கும்போது டிரைவரை பார்க்கும்போது டிரைவர் என்ன பண்றாரா, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரா இவருக்கு. Came one basket full of blessings for me. நிறைய, அந்த கூட நிறைய ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்தாராம். Oil, olive, sweet for my wife, Nutella, good things, fish. ஃபிஷ், அப்புறம் வந்துட்டு ஆலிவ், அப்புறம் வந்துட்டு ஸ்வீட், இதெல்லாம் நிறைய வாங்கி வந்துக்கிறாங்க. I asked it one time, and God, He is able to do more than you think or imagine. இவர் ஒண்ணுதான் He யோசிக்க is able to அடையாளம், do more than you think or imagine. நீங்க யோசித்து பார்ப்பதற்கு மேலாக தேவன் செய்வாராம். Glória a Deus. அவர் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ண, ஒரே ஒரு அடையாளம் கேட்டாராம். சின்ன அடையாளம் என்ன பண்ணாரு, காப்பி ஏதோ ஒண்ணு காட்டுங்க அப்படின்னு கேட்டாராம். ஆனால் கூட நிறைய அநேக காரியங்களை தேவன் சந்தித்தார். Amém. Glory to God. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. So, my brothers and sisters, we need to keep our lives in the way of God. The way of God has a name. His name is Jesus. I am the way, I am the truth, and I am the life. If we walk in the way, if we live in truth, we have life. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதையில நீங்க நடங்க. அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமா இருக்கிறார். அந்த வாழ்க்கையில நம்ம வாழும்போது நம்மளுக்கு ஒரு புதிய நித்திய வாழ்வு உண்டு. In the morning, I was preaching in another church, இந்த காலையில ஒரு சபையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். and God remembered me about Colossians chapter 3, verse 1 until verse 4. இன்னைக்கு காலையில பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகப்படுத்தினா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வசனம். You can read for us in Jesus' name. கொலோசியர் Colossians chapter 3, chapter 3 verse 1 to 4. 1 இருந்து 4 வசனங்கள் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவிற்குள் இருந்தீர்களானால், கிறிஸ்து வேறு வழிபாடுகளுக்கு இடத்திலுள்ள வேளாண்மையை தேடுங்கள். பூமியில் உள்ளவையல்ல, வேளாண்மையை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவிலே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் Amen. Amen. This is our life with Jesus. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள இருக்கிறது. We need to think about the things of heaven.
நம்முடைய யோசனை எல்லாம் பரலோகத்தை மேலானவரை குறித்து யோசிக்க வேண்டும். Jesus told it for us in Matthew chapter 6 verse 29. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Okay? So we need to think about things of the heaven. நீங்க யோசிக்க, நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் பரலோகத்தை நோக்கி நீங்க அதை குறித்து ஜெபிக்க வேண்டும். But many people are worried only about things of this earth. அநேகர் பாத்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள காரியங்களை, பிரச்சனையை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். My car, my family, my life, my good life, my money in bank, only things about this earth. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், நம்மளுடைய குடும்பம், நம்ம வேலை, நம்மளுடைய வாழ்க்கை, பேங்க்ல எவ்வளவு காசு இருக்கு, இதை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். Our goals is not here. Our goals is in heaven. நீங்கள் பூமிக்குரியவைகளை யோசிக்காமல் பரலோகத்திற்குரிய நோக்கி பாருங்கள். Here is short time. இந்த உலகத்துல Short time. ரொம்ப குறுகிய காலம் தான் நமக்கு. Please read 2 Corinthians. இரண்டாவது கொரிந்தியர் 2 Corinthians chapter 4 4ஆம் அதிகாரம் verse 17, 18. 17, 18ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் காணப்படுபவர்கள் அல்ல, காணப்படாதவரை நோக்கிவிட்டு நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையாக உண்டாகிறது. ஏனெனில் காணப்படுபவர்கள் நித்தியமானவர்கள், காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள். Amen. Amen. For our light and momentary troubles are achieving for us an eternal glory. Pay attention. For our light and momentary troubles are achieving for us eternal glory. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக இருக்கிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகளை அனித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். And look, life and momentary life. It's not hard. If you are with Jesus, it's not hard for you to take. It's light. இயேசுவோடு கூட இருக்கும்போது நீங்க பாரமான யாவற்றையும் சுமக்க தேவையில்லை. அது ரொம்ப லேசான காரியம் ஆக மாறிவிடும். It's momentary. இது சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி இருக்கும். Short time. ரொம்ப குறுகிய காலம் தான். Pastor, 2 years, 5 years, 20 years. Short time before the eternity. நீங்க 5 வருஷம், Short time. 20 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் குறுகிய காலத்துல அந்த பரலோக காரியங்கள். And these trouble are producing, generating blessings for us there. நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது. Look, it's not my word. This word is of God. இது வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. For our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. So we fix our eyes
not all that is seen. Maybe we fix our eyes. I'm seeing. But the word of God says for us, don't do it. But for what is seen is it temporary, but what is unseen is eternal. You are seeing is temporary. நம்முடைய கண்கள் எல்லாம் இந்த பூமியை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தை பார்த்தீங்கன்னா, ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள் என்று. But if you are not seeing, I'm not seeing my healer. நம்ம அதை பார்க்கலன்னா நம்மளால அது I'm not seeing my family in the altar of God. நீங்க குடும்பத்தை தேவனிடத்திலிருந்து வெளியே தான் பார்க்க முடியும். I'm not seeing a comfortable life. நம்முடைய அந்த சுகமான வாழ்க்கை வந்துட்டு இருக்காது. No problem, because these troubles here are producing blessings there. நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. You are not seeing here, but is there. நீங்க இங்க பாக்காதீங்க, அங்க பாருங்க. So we need to have joy in Jesus. எப்பொழுதும் நாம் அவரோடு கூட சந்தோஷமா இருக்கணும். Hallelujah. With Him we are more than conquerors. We are more than victorious. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நாம் முற்றிலும் ஜெயம் வெற்றி பெற்றவர்களா இருப்போம். This is importance to live, to give our lives to Him. ரொம்ப முக்கியமான காரியம், முழுமையா நாம் தேவனிடத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையை. And to live not to satisfy my desires. என்னுடைய ஆசைகளுக்காக நான் இந்த உலகத்தை வாழாமல், If I want to satisfy my desire of the flesh is not good before the eyes of God. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய மாமிச ஆசைகளுக்காக அவருக்கு பிடிக்காத காரியம். Desires of flesh is sin before the eyes of God. நம்முடைய மாமிச இச்சைகள் எல்லாம் தேவனுக்கு வந்துட்டு பிடிக்காத காரியம். அவருடைய கண்களுக்கு Desires of the eyes. Beautiful girl. Beautiful woman. Beautiful man. கண்களின் நிச்சயனால நம்ம வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி பார்த்து கொண்டே இருப்போம். It's not good before the eyes of God. தேவனுக்கு முன்பாக அது வந்து சரியான காரியம் அல்ல. But I don't live more for my desires. I'm crucified with Christ in the cross. என்னுடைய ஆசைகளுக்காக நான் வாழல, என்னுடைய வாழ்க்கை நான் சிலுவையிலே அடைந்திருக்கிறேன். When we was baptized, நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது, we was born again. நம்முடைய மறுபிறப்பு அடையும் பொழுது, Spiritually speaking, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். we are died and live again. நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து நாம் உயிர்த்தெழுந்திருக்கோம். But the flesh knows to swim. ஆனால் நம்முடைய மாமிசம் வந்துட்டு நீச்சல் அடிக்கிறது. The flesh knows to swim. நீச்சல் அடிக்க தெரியும் மாம்சத்துக்கு. So the flesh is enemy. The flesh, my flesh, your flesh is enemy of the Spirit of God. நம்முடைய மாமிசமான காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக இருக்கிறது. Please, you don't need to open now because of time. But after you read Galatians chapter 5 verse 17 ahead. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனத்தில் வாசினா தெரியும். The flesh, மாமிச காரியங்கள், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. okay. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கையாட்டுகள் முதலானவர்களே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Sai, em nome de Jesus, go! Jesus' name. Work. The name of Jesus is working. Hallelujah. இயேசு நாமத்திலே அந்த நாய் சத்தம் போடுறதுலாம் ஜெபித்த நிமித்தி. Yes, we need to have faith. You are listening. Dogs. Go up. One day I was in a meeting and one insect. What are you doing here? Stop it. In front of me. ஒரு மீட்டிங்ல அவர் வந்துட்டு ஒரு கூடுகையில இது மாதிரி அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த ட்ரோன் கேமரா வரும் தெரியுங்களா, அது வந்து கொண்டே இருந்தது. ஒரு டிஸ்டர்பன்ஸா ரொம்ப சவுண்டா இருந்தது. அதை நிறுத்திட்டாரு. I said to it, what are you doing here? இங்க என்ன பண்றாரு கேக்குறாங்க. It came with me. Go down in Jesus' name. இயேசு நாமத்துல கீழே போட்டாரு. Yes. We need to have faith. நம்மளுக்கு விசுவாசம் தேவை. The wind had here been set to காற்றுக்கு காது இல்ல. okay. So you arrive in your house, and when you go to your house, வீட்டுக்கு நீங்க போகும்போது if have some problems there, உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா this is revelation from God for your life today. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு நான் This is சொல்லுகிறேன். revelation from God for you. தேவனிடத்தில் அந்த வெளிப்பாடை நான் சொல்லுகிறேன். You will stay there, enter in your house, உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது and you have power to give order for that problem. உங்களுக்கு வல்லமை உண்டு அந்த ப்ராப்ளத்தை எதிர்த்து பேச. That wind, அதன் that waves, அநேக அலைகள் அநேக காற்றுகள் வந்தாலும் you go there and stop. Go out from this house. Go out. வெளியே போ நீங்க துரத்தலாம். This house is of our God. I am son, I am daughter of God. You cannot stay here. Go out in Jesus' name. இது என்னுடைய வீடு, தேவனுடைய வீடு. நீங்க வாசல், நான் அவருடைய பிள்ளை. உனக்கு இங்க அதிகாரம், வெளியே போ. The power is in your hands. The power is in your lips. The power is in your mouth. வல்லமை உன்னுடைய கையில இருக்கிறது, உன்னுடைய வாயின் உதட்டில இருக்கிறது. அந்த வல்லமை பயன்படுத்துங்க. Amen. Everybody is blessed. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். So for Jesus. ஆண்டவரை நாம் தலைமை தட்டுவோம். Jesus.